ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கதிரேசன் சுடரை வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. ஆனால் அப்பதான் வந்து போலீஸ்கார் ஒருத்தர் ஃபோன் போட்டு, இந்த மாதிரி 50 லட்சத்தை காணும்னு சொன்னீங்கல்ல, அது யாரு தான் திருடிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட காட்டுறாங்க. கதிரேசன் மிரண்டு போய் நிற்கிறாரு. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டாக சொல்லிட்டாரு. மல்லியும் ரேணுகாவும் இங்கே தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு நான் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, அப்போ வந்து என் பொண்ணு இருக்கிற இடத்துல மல்லி இருக்கக்கூடாது, மல்லி இருக்கிற இடத்துல என் பொண்ணு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கதிரேசன் அழைச்சிட்டு போயிடுறாரு. ஏற்கனவே வந்து நாள் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதாவது விஜயோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி அந்த இதை பற்றி பேசுகிறதுக்கு. இப்போ மறுநாள் ஆகுது. அவர் ஃபோன் போட்டு நேரில் உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்களுமே போய் பார்க்குறாங்க. இங்கே வந்து வந்து இங்கே வந்ததுமே இவளுக்கு வாட்டமாக போயிடுச்சு. ஆகா, இது கூட நல்லது தான். அங்கே இருந்தால் வந்துட்டு ஒன்றுமே வந்து எதையுமே திருட முடியாது. மறுபடியும் இங்கேருந்து 50 லட்சம் இல்லைனா வந்துட்டு 1 கோடி எப்படியாச்சும் திருடிட்டு இங்கேருந்தாச்சும் எடுத்துகிட்டு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இங்கே பிளான் பண்ணிகிட்ருக்க. அப்போ தான் வந்து அந்த போலீஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கதிரேசன் கிட்ட சொல்கிறாங்க. கதிரேசனும் கிளம்பி போகிறாரு. சொல்லுங்க, யார் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இவங்க தான் வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க கையில் தான் அந்த கருப்பு பேக் இருக்குது. இவங்க தான் திருடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்தா, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு வச்சிருக்கிற ரேணுகா, தன்னுடைய மகள் ரேணுகா. அதை பார்த்ததுமே வந்துட்டு கதிரேசனுக்கு மண்டையே சும்மா ஆட்டம் கண்டுருச்சு. தலையை பிடிச்சிக்கிறாரு, நெஞ்சை பிடிச்சிக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. என்ன போலீஸ் சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி என் பொண்ணு தான் திருடினா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது உங்கள் பொண்ணா? அது கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இது என் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் வந்து உங்கள் வீட்டிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லும்போது, அதான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே வந்து கதிரேசனுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சுத்தமாக புரியாமல் நிஷாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நிஷா, நீ உடனே இங்கே கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லவுமே, ஏன்பா அக்கா தனியாக இருப்பா, நான் இங்கேயே இருக்கேன்ப்பான்னு சொல்லவுமே, நீ வாமா நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிஷாவும் வர்றா, போலீஸும் இருக்காங்க. இதை கொஞ்சம் நேரம் பாருமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு. நீ வந்து முழுசாக நம்புறியா? ரேணுகா தான் வந்து ரேணுகா நம்புறியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னப்பா நீங்களும் முட்டாள்தனமாக கேள்வி கேட்குறீங்க? ரேணுகா தானே, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா இதை கொஞ்சம் நீ பாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, அதுக்கு முன்னாடி அவர் கேட்குறாரு, அந்த 50 லட்சத்தை யார் எடுத்திருப்பாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, தெரியலையப்பா யார் எடுத்திருப்பாங்கன்னு என்னால் கெஸ்ஸே பண்ண முடியாது, அதான் போலீஸ் இருக்காங்களா அவங்களே சொல்லுவாங்களேப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களாம் வந்து சொன்னாங்க தான்மா, ஆனால் வந்து அதை தான் நம்மளால் ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அக்கா தாம்மா பணத்தை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சும்மா பைத்தியகாரத்தனமா அக்கா மேலெலாம் பழிய போடாதீங்க, அவளாம் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை நீ கொஞ்சம் நேரம் பாராமேன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. என்னப்பா இது, இதில் அக்கா எடுத்திருக்கான்ற மாதிரி வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, ஆமாம்மா உன் அக்கா தான் எடுத்திருந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பான்னு போலீஸ் சொல்கிறாங்க. ஏம்மா கண்ணு முன்னாடி தான் ஆதாரத்தை காட்டுறோம், அப்புறம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன மரியாதை, என்ன அர்த்தம், நீங்கள் என்ன விதத்தில் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. இல்லை சார், எங்கள் அக்கா எதுக்காக எடுக்கணும், அவளுக்கு இந்த பணத்தை பற்றி கூட தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி சொல்லி உங்களை நம்ப வச்சிட்ருக்கா, அது கூடயே அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவருக்கு என்ன சொல்கிறது போகிறதுன்னு சுத்தமாக புரியல. அப்படியே ஸ்டக் அவுட் ஆகிட்டார். நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துறாரு. அப்பா நீங்கள் எதுவும் பேனிக் ஆகாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, எப்படி நிஷா எப்படி பேனிக் ஆகாமல் இருக்க முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்படி வந்து நடந்துப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்குமே ஒன்றுமே புரியலையப்பா, நம்ம அக்கா இவ்வளோ மோசமான இதெல்லாம் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, நானும் இவ்வளோ மோசமானவளா அவள் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசியில் இப்படி காலவாரி விட்டாலேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வந்து எதுவும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? இவ்வளோ பிரச்சனைகளை பண்ணிவிட்டு அவன் எப்படிப்பா இப்படிலாம் என்னால் முடியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்குமே என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையாம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, ப்ளீஸ்ப்பா நீங்கள் மட்டும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நம்பிக்கையை விடுறதா அப்படியே வெறுத்து போன மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னதான்ப்பா பண்ணுறது, இதுக்கு என்னதான்ப்பா வழி அப்படின்ற மாதிரி கேட்க, ஏதாவது ஒன்று பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ இவ வந்து உண்மையிலுமே வந்து நம்ம ரேணுகா கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா, கண்டிப்பாக வந்துட்டு அவள் அந்த மாதிரி ஆளெல்லாம் இருக்க மாட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் ஏன் அவளுக்கு இந்த மாதிரி வந்து போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது போகிறனே தெரில, எனக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப வந்து கஷ்டமாயிக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனையை பார்த்தோம், கடைசியில் இவன் இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சோகத்தில் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சுத்தமாக புரியல. இது என்ன நம்ம பார்க்காம விடக்கூடாது நிஷா. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும். நம்ம தான் இதில் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பாப்பா என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 பேருமே செம்ம டவுட்டில் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ரொம்பவே வந்து குழம்பி போய் நிற்கிறாங்க. என்னடா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆதங்கத்தில் இருந்துகிட்ருக்காங்க. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு ஏதோ தப்பு நடக்குது மட்டும் அவங்க நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனாலேயே வந்து என்ன நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க.